ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திடீர் மிரட்சி என்பதை இதுவரையும் வாழ்க்கையில் பார்த்திராத பிள்ளை பூச்சியாய் இருந்த அம்மன் கோவில் பூசாரி. இப்பொழுது அவர் முற்றிலுமாய் உடைந்து போயிருந்தார். கருப்பு வௌவால்கள் மூலப்பிரகத்து விளக்குக்கும் நந்திக்குமாய் கும்மாளமிட்டு தலையை உரசி கொண்டு பறந்து கொண்டிருந்தது. பூசாரி தெப்பக்குளம் நோக்கி நடந்தார். சுற்றிலும் பார்த்தார். இருண்ட தெப்பக்குளம், மிதக்கும் ஒளி துண்டுகள், நட்சத்திரங்கள், நீரினுள் நெருப்பு. நீரை சுடாமல் நீரின் இதயத்தில் நீர் தீயாய். பேசாம நம்ம செத்துட்டா என்ன? உடைந்து போன கருட வாகன இடுக்களில் மார்கழி பனியின் விடியல் சுகத்தில் ஆழ்ந்து போன புறாக்களின் முழங்கால்கள். நடந்ததெல்லாம் ஒரு நிமிடம் பொய்யாக கூடாதா? காணல் நீருள் சோறுண்டா? அம்பாள் அழுக்காகவில்லை என கூவ வேண்டும் போல் இருந்தது அவருக்கு. உணர்வுக்கு தெரிந்தது இரவு. உயிரின் ஆதாரத்தில் விழிப்பு நிலையில் உட்கார்ந்திருந்தது உடம்பு. சிந்தனையில் மூழ்கி புத்தி மட்டும் ஒவ்வொரு வாக்கியமாய் எழுந்து உட்கார்ந்து எழுதுவது பூசாரிக்கு தெரிந்தது. தன் உண்மையை தானே மறந்து இருப்பதே அங்கனம். படுத்து கிடக்கும் விழிப்பும் அது, தன் நிலையும் அதுதானே. தெப்பக்குளத்திலிருந்து திரும்பியவர் நிஷ்கலங்கமாய் உறங்கும் தன் மகன் வெங்கனாவை ஊடுருவி பார்த்தார். அவனுள் விலங்கு தேடி மனம் கலைந்தது. ரோமம் கரைந்து வழிந்தது போல் அவனது மேலுதட்டில் கடலுக்குள் அடங்கி போன ஆற்றின் அனுபவமாய் துயில். இவனா 15 வயது விடலுக்குள்ள அந்த கில்மிஷம்? இவனுக்குள் அது தேடலா, வெறியா, அறிவின் வேட்டைக்கு அனுபவமே திருப்தி? நெஞ்சாலத்தில் அந்த விடலைக்குள் நடந்த அறிவு விளையாட்டாது. இதை ஊர் ஒத்துக்கொள்ளுமா? அம்மன் எச்சில் பெற்றது என்பது அவ்வளவு சுலபமாக எடுத்துக்கொள்ளும் காரியம் ஒன்றா? ஒரு முறை கூடினான், ஒரு முறை விலகினான் என்றால் ஊர் விட்டுவிடுமா? திரும்பவும் பார்த்தார் வெங்கனாவை. வெந்த சடலத்தில் நெருப்பை எட்டி பிரிப்பது போல. நல்ல வேளை இவனை பெற்றவள் இன்று உயிரோட இல்லை. இருந்திருந்தால் இழுத்து சென்று காவிரி வெள்ளப்பெருக்கில் கண்ணெதிரே காணாமல் போவதற்கு பதிலாக புத்திரனின் பொல்லா காம நெருப்பை கண்டு பொசுங்கி போயிருப்பாள் அவள். ஆசையாவது மிஞ்சியிருக்கும். போகும்போது பிள்ளை மேல் அவ்வளவு பாசம். வெங்கனா வெங்கனா என்று. காவிரி சுழியை எங்கு பார்த்தாலும் சுழிக்கும் அவளது கதறல் ஜீவனுடன் கற்ப கிரகத்துக்குள் தூண்டாமணி விளக்காய். அடப்பாவி, நீ கல்யாணிக்கு பிறந்தவனா? வில்வ மரத்து பக்கமாய் கிடந்த படிக்கல் பூசாரியை இரடியது. இதை தூக்கி அவன் தலையில் போட்டுட்டா என்ன? கொலை பாதகம் ஈமக்கிரிமைக்கு பிள்ளை இல்லாதது போகும். கல்யாணியும் கையேந்தினாள். நானும் பாவி வெங்கனா அந்த கடும் செயலை செய்ய இருளின் சாட்சியாக இருந்தேனே. நெருப்புடன் இணைந்து எல்லா விறகும் நெருப்பான பிறகு அது எந்த விறகின் நெருப்பு? விதை மரத்தின் கருவறை என் மாமிசம் இவனென்றால் அவனுள் சற்று முன் விளைந்த காமமும் நான் தானே. ஐயோ தேவி அகம்பா பிரமேசே, ஐம்புலனும் பசுமை விதைக்க வேலியடைத்து உள்ளே களை தின்றது போலாயிற்றே. நரன் ஒருவன் இறைவியை புணர்ந்தால் சாத்தியமா? நள்ளிரவு பொழுதில் அம்மன் கற்ப கிரகத்தில் கண்ட காட்சி திரும்பவும் பூசாரிக்கு மனசில் அரைந்தது, இயக்கமின்றி நிறுத்தியது. சிலீரென்ற காற்று மழையும் உணர்ந்து 63 பிரகரத்து மூலையில் சுருண்டு படுத்து கிடந்த பூசாரி புரண்டார். காரை உடைந்த சுவர் பிளவுக்குள் அடித்த காற்றில் உதிர்ந்த வில்வம் பழங்களின் தெரிப்பில் கசியும் பிசின் மனம் கலந்து வந்தது. அப்பொழுதுதான் பார்த்தார், அம்மன் கோயில் முழுவதும் அந்தங்கார இருள். அடித்த காற்றில் விளக்கெல்லாம் அடைந்து போயிருந்தது. படித்திருந்த வெங்கனா எங்க காணவில்லை என்ன இருளுக்குள் கண் துளாவிய போது கற்ப கிரகம் நோக்கி வெங்கனா செல்வது தெரிந்தது. கையில் சின்ன அகல் விளக்கு. பின்னாலேயே பூசாரியும் அவன் அறியாது சென்றார். சாத்தி கிடந்த கற்ப கிரகத்தை வெங்கனா திறந்தான். அகல் விளக்கு சுடரில் இருள் விலகி அம்மன் பளிச்சென்று தெரிந்தாள். அடித்த காற்றில் அம்மனுக்கு சார்த்திருந்த மஞ்சள் ஆடை கீழே கிடந்தது. வெங்கனா அம்மனை பார்த்தான் நன்றாக. கண்ணில் சுடர்விட்ட ஆசை. மண்ணில் நடமாடும் உடம்பு அல்ல அது. ஆனந்தத்தில் நிழல் உருவமும் அது. அந்த கணத்தை அழகுபடுத்த வந்த மாயை உருவம்.
அந்த அழகு உருவத்தின் அவயங்களை ஆசையோடு பார்த்தான். அமிர்த கடலில் வேம்பின் விதை உண்டோ? கரு கருவென மூக்கும் விழியும் பருவம் எய்த கன்னியின் முக புஷ்டியாய் மெல்ல அழிந்தி விரிந்த உதடுகள், கூர்மையான நாடியும் மிருதுவாய் எண்ணெய் வழி இறங்கிய கழுத்தும், பிரணவதை செய்யும் நாடி சுழி பிருஷ்டகணம் தெரிய இடையும் மலர்ந்த தொடையுமாய், சட்டென கீழே கிடந்த மஞ்சளாடியை எடுத்து அம்மன் மீது போர்த்தினான் வெங்கண்ணா. ஒரு நிமிடம்தான். அகல் விளக்கின் திரி தூண்டினான் வெங்கண்ணா. போர்த்திய மஞ்சளாடையை முழுவதுமாய் கீழே ஒதுக்கி வலிய விட்டான். இரவியின் அருமணம் திரள் மூக்கில் வந்து மோதியது. உடம்பென்னும் அடையாளம் தன்னுள் கலைந்தது போலிருந்தது. அம்மனின் பரவசம் கொண்டது. 10 விரல்களும் நடுங்க அம்மனின் முக கிண்ணத்தை மெல்ல ஏந்தினான் வெங்கண்ணா. கருத்து விரிந்த உதடுகளே வருடியபடி அம்மனை இரு கைகளிலும் அள்ளிக்கணம் செய்ய, அகல் விளக்கு அகலில் காலில் இடறி கீழே விழுந்து அணைந்தது. அடுப்பு நின்றறிந்தால் எதிரில் நிற்கலாம். உலகம் எரிய தொடங்கினால் அது எந்த நிலை? அந்த நிலைதான் பூசாரிக்கு. உடம்பின் விவரங்களை ஒதுக்கிவிட்டு தன்னுள்ளே இறங்கி பார்த்து கேள்வி புயலில் திக்கு முக்காடி போனார் பூசாரி. நரன் ஒருவன் இறைவியை புணர்ந்தால் சாத்தியமா? காற்றடியின் ஆதார கயிறு கீழே நிலத்தில் அல்லவா? பூசாரிக்கு மனம் பதறியது. தேவி, ஏன் அந்தரங்கத்தை தூய்மை செய்து உன் நினைவை நிரப்புவாய்? தேவி, நீ எச்சில் பட்டு விட்டாயே, உன்னில் நீ சம்மதமா? அப்பா, அம்மனுக்கு மட்டும் நான் தான் எண்ணெய் சாத்துவேன், அபிஷேகமும் பண்ணுவேன். சிறு வயதிலிருந்தே கர்ப்ப கிரகத்து அம்மன் வெங்கண்ணா பொறுப்பில் இருந்தது. எப்படி திடீரென்று இந்த விடலை பையனுக்குள் இந்த தீ? மனம் சஞ்சலமானது. எச்சில் பட்ட இறைவி பூஜைக்கு உகந்தவளா? இடுப்பில் ஒரு சிறிய துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு எல்லோர் கண்ணும் பட்டு விடுவது போல சந்தன குங்குமம் உடம்பில் அப்பிக்கொண்டு அம்மனுக்கு அவன் மந்திரம் சொல்லும் பாவனை. பூசாரி ஐயா, உங்களை காட்டிலும் அம்மனுக்கு பொருத்தமான பூசாரி உங்க பொடியன் வெங்கடாதான். எத்தனை துல்லியமாய் அவனுள் மந்திர திமிர்! அம்மன் எச்சில் பட்ட கதை இப்பொழுது ஊர் அறிந்தால், வெங்கண்ணா வெங்கண்ணா, என் பிள்ளைய காப்பாத்திடுங்க. காவிரியோடு போன கல்யாணின் கதறல் காப்பாற்றப்படாமல் போய்விடும். கல்யாணி, நோக்கு கவலை இல்லை. உன் பிள்ளையாண்டான் கொல்லில என் கட்டை இனி வேகாது. அவன் தேவனோ மனுஷனோ மிருகமோ என் புத்திக்கு எட்டல. அலிங்கனம் பண்ணவோ அவனை எரிச்சிருக்கணும், எரிக்கல. ஏனும் எனக்கு தெரியல. அம்பாளுக்கு அதில் சம்மதம் வந்துடுச்சோ என்னவோ, அதுவும் எனக்கு தெரியல. ஒரு தப்பும் பண்ணாதவனாட்டம் நிஷ்கலங்கமாய் அவன் தூங்குறான். இது எப்படியோ அம்பாள் தீட்டாயிட்டா. நாளைக்கு கோயிலுக்கு கும்பிட வரவங்கக்கிட்ட பொய் சொல்லி கற்பூரம் காட்ட எனக்கு மனசு ஒத்துக்கலை. பூசாரியின் மனசுக்குள் ஒரு ஆளு உயர கரிய கோடாரி முன் வந்தது. அம்மன் பீடம் பெயர்ந்தது போலிருந்தது. நுரை சொலிப்புடன் காவிரி பொங்கி பொங்கி கரையறுத்து ஓடியதில் பூசாரியும் அம்மனும் அதனுள் காணாமல் போனார்கள். வெங்கண்ணா இன்னும் நிஷ்கலமாய் உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் மேல் உதட்டில் ரோமம் கரைந்தது போல மீசையும் அருவி தெரிந்தது.